ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பாலிட்டி ரிலேட்டடாக ஒரு சில முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் முகவுரையில் ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தையை எந்த ஆண்டில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு முகவுரை அப்படின்னா ப்ரியாம்பிளில் வந்து என்னென்னா ஒருமைப்பாடு அப்படின்னா இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தையை எந்த வருஷம் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னலாம் விஷயம் முக்கியம் முகப்புரையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இந்த முகப்புரை அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பில் ஒரு பகுதியாக இல்லையா அப்படின்ற பிரச்சனை வந்து என்னென்னா ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. இதுபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1960 பெருபாரி யூனியன் வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு நடந்துச்சு. அந்த வழக்கில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, முகப்புரை வந்து அரசியலமைப்பில் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசியலமைப்பில் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பெருபாரி யூனியன் வழக்கோட தீர்ப்பில். அப்புறமா 1973 பார்த்திங்கன்னா கேசவானந்தா பாரதி வழக்கோட தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகப்புரை வந்து என்னென்னா அரசியலமைப்பில் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசியலமைப்பில் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பில் ஒரு பகுதி அப்படின்னா அரசியலமைப்பை நம்ம திருத்தலாம்ல, திருத்த சட்டம் மூலயமா திருத்தலாம். ஸோ முகப்புரையும் திருத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. 60 என்ன சொன்னாங்கன்னா, திருத்த முடியாது முகப்புரையை, அது வந்து அரசியலமைப்பில் ஒரு பகுதியே கிடையாது, அதை திருத்துறதுக்கு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 73 என்னென்னா இல்லை அது ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி அப்போனா முகப்புரையை திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1976 திருத்தினாங்க. 42வது சட்ட திருத்தம் மூலயமா திருத்தினாங்க. இதுபடி என்னென்னா 3 முக்கியமான வார்த்தையை வந்து சேர்த்தாங்க. என்னென்ன வார்த்தை அப்படின்னு பார்ப்போம். சோஷியலிஸ்ட் அப்படின்னு சேர்த்துருப்பாங்க. சோஷியலிஸ்ட்னா பொது உடைமை அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்தாங்க. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சேர்த்துருப்பாங்கன்னா செக்யூலர் அப்படின்னு சேர்த்துருப்பாங்க. செக்யூலர்னால் மதசார்பற்ற அப்படின்னு வந்து சேர்த்துருப்பாங்க. 2வது வார்த்தை. ஃபஸ்ட்டு சோஷியலிஸ்ட்டு பொது உடைமை, 2வது செக்யூலர் மதசார்பற்ற, 3வது விஷயம்தான் என்னென்னா இந்த ஒருமைப்பாடு அப்படின்னு சேர்த்துருப்பாங்க. இன்டெகிரிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துருப்பாங்க. 3 வார்த்தைகள் சேர்த்திருக்காங்க 42வது சட்ட திருத்தத்தில் 1976 பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் பொது உடைமை, அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூலர் மதச்சார்பற்ற, 3வது பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி அப்படின்னு சேர்த்திருக்காங்க, ஒருமைப்பாடு அப்படின்னு சேர்த்திருக்காங்க. சரியா? இந்த மாதிரி 3 வார்த்தையை வந்து சேர்த்திருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஷின். சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்த நாட்டிலேருந்து நம்ம பொதுப்பட்டியலை பெற்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல பொதுப்பட்டியல் அப்படின்னா என்னென்னா கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது என்ன கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து என்னென்னா 3 விதமான பட்டியல் இருக்குது லிஸ்ட்டில். சரிங்களா? இது வந்து என்னென்னா 7வது அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க. அட்டவணை 7 சொல்லியிருப்பாங்க. 3 விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு பார்ப்போம். 3 பட்டியல் பற்றி. முதல் பட்டியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல், அடுத்தது மாநில பட்டியல், 3வது பார்த்திங்கன்னா பொது பட்டியல். இந்த மாதிரி 3 பட்டியல் பற்றி சொல்லியிருப்பாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய பட்டியலில் வந்து என்னென்னா மத்திய அரசாங்கம், அதாவது ஒன்றிய அரசாங்கம் தான் வந்து என்னென்னா சட்டம் இயற்றுவாங்க. அதுதான் வந்து மத்திய பட்டியல். மாநில பட்டியலில் வந்து என்னென்னா நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதில் மாநில அரசாங்கம் வந்து சட்டம் போடலாம். மாநில சட்டமன்றம் இருக்குல்ல, அது வந்து சட்டம் போடலாம், அந்த அதிகாரம் இருக்குது. பொதுப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா 2 அரசாங்கமும் போடலாம். மத்திய அரசாங்கம் சட்டம் போடலாம், மாநில அரசாங்கமும் சட்டம் போடலாம். சரிங்களா? ஆனால் 2 பேருக்கும் வந்து என்னென்னா 2 பேரும் வேறு விதமாக சட்டம் போட்டாங்க அப்படின்னா யார் போட்ட சட்டம் செல்லுபடி ஆகும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் போட்ட சட்டம் தான் செல்லுபடி ஆகும். சரிங்களா? இப்போ எஜுகேஷன் கல்வி கொள்கையெல்லாம் வந்து என்னென்னா பொதுப்பட்டியலை தான் வச்சுருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா யார் போட்ட சட்டம் செல்லும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் போட்ட சட்டம் தான் செல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீட், அதனால தான் வந்து என்னென்னா மாநில அரசாங்கம் நினச்சாலும் நம்ம வந்து என்னென்னா தடுக்க முடியாது. ஏன்னா மத்திய அரசாங்கம் வந்து என்னென்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து என்னென்னா அதை மீறி சட்டம் போட முடியாது பொதுப்பட்டியலில் இருக்கிற விஷயத்துக்கெலாம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான வந்து விஷயம்.
சரியா? இது மாதிரி 3 பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இதில் பொதுப்பட்டியலை நம்ம எந்த நாட்டோட அரசியலமைப்புலேருந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாடு. ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து தான் நம்ம வந்து என்னென்னா இந்த பொதுப்பட்டியல் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? கனடாலேருந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கவர்னரை வந்து என்னென்னா மத்திய அரசாங்கம் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம கனடாலேருந்து எடுத்திருக்கோம். அமெரிக்காலேருந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நீதி புனராய்வு அப்படின்ற விஷயத்தை அமெரிக்காலேருந்து எடுத்திருக்கோம். நீதி புனராய்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம். இங்கிலாந்துலேருந்து நிறைய விஷயம் எடுத்திருக்கோம். ஏன்னா நம்மளை இங்கிலாந்து தான் முன்னாடி ஆட்சி பண்ணாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஸோ என்னென்னா இங்கிலாந்துலேருந்து நிறைய விஷயம் எடுத்திருக்கோம். அங்கே தான் வந்து என்னென்னா அந்த மாதிரி பாராளுமன்றம் அரசு தான் வேணும், எங்களுக்கு வந்து ஜனாதிபதியாக இருக்கிற அரசு வேணாம், ஜனாதிபதி தலைமையில் இருக்க அரசு வேணாம், பாராளுமன்றம் பேசுகிற அரசு தான் வேணும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் எடுத்திருக்கோம். அமைச்சர்கள் இருக்கணும். அமைச்சர்கள் வந்து என்னென்னா இருக்கிற எம்எல்ஏஸ் எம்பிஸ்லேருந்தே அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்க தான் வந்து என்னென்னா நிர்வாகமாக செயல்படுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா இங்கிலாந்துலேருந்து நிறைய விஷயம் எடுத்திருப்போம். சரிங்களா? இதில் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம எடுத்த ஒரு விஷயம் தான் பொதுப்பட்டியல். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், ஒரு ஈஸியான கொஷின் தான். இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி வந்து அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை கடமைகளை பற்றி சொல்கிற ஒரு விதி பேர் என்ன அப்படின்னா விதி 51A. ஏன் ஏ அப்படின்னு இருக்குன்னா இது வந்து அப்புறமா தான் வந்து இணைச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டே அரசியலமைப்பை உருவாக்கும் போதே வந்து கொண்டு வரல, லேட்டாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்னென்னா 51Aன்னு வச்சுருக்காங்க. இது எந்த திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வருவாங்க. ஒரு 10 கடமைகள், அடிப்படை கடமைகள் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா 86வது சட்ட திருத்தம், அது மூலயமா ஒரு கடமை வந்து கொண்டு வருவாங்க. சரியா? மொத்தம் இப்போ எத்தனை கடமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் 11 கடமைகள் இருக்குது. சரியா? இந்த கடமைகள்லாம் யாருக்கான கடமைகள்லாம் இந்த நாட்டோட குடிமக்களான நம்மளுடைய கடமைகள் தான். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வச்சுருக்காங்க. இதை வந்து எந்த நாட்டோடைய அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யா, அந்த அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரிங்களா? இது வந்து என்னென்னா எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் என்ன அப்படின்னா 4A பகுதியில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளை வந்து வச்சுருக்காங்க. விதினா 51A, பகுதினா 4A. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், கொஞ்சம் முக்கியமான கொஷின். இந்திய குடியரசுத் தலைவர் ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்? ராஜ்யசபைனா ஒன்றும் இல்லை, மாநிலங்களவை தான் ராஜ்யசபை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து குடியரசுத் தலைவர் எத்தனை பேரை நியமனம் செய்கிறாரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மாநிலங்களவையில் 2 விதமான உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து என்னென்னா தேர்தல் மூலயமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்தல்னால் மறைமுக தேர்தல், எம்எல்ஏலாம் ஓட்டு போடுவாங்க, அந்த தேர்தல் மூலயமா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா நியமிக்கப்படுறவங்க, நியமித்தல், தேர்தல் மூலயமா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்னென்னா நியமனம் செய்வாங்க. யார் நியமனம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. இதுவே மாநிலத்தில் வந்து என்னென்னா சட்ட மேலவை இருக்குல்ல, ஒவ்வொரு மாநிலத்துலேயும் சட்ட மேலவை இருக்கும். ஆனால் இப்போ முக்கியமாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஒரு 6 மாநிலத்தில் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது. அங்கே சட்ட மேலவைனா யார் நியமனம் பண்ணுவா அப்படின்னா ஆளுநர் நியமனம் பண்ணுவார். இங்கே யார் நியமனம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பண்ணுவார், மாநிலங்களவைன்றதால. அடுத்தது என்னென்னா எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை பேரை நியமனம் பண்ணுவார் அப்படின்னா ஒரு 12 பேரை நியமனம் பண்ணுவார். இந்த 12 பேர் வந்து எதெல்லாம் சிறந்தவங்க பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று ஆர்ட்ஸ், கலையில் வந்து சிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை சோஷியல் சர்வீஸ்னால் சமூக சேவையில் இருக்கலாம், அறிவியல், இல்லைனா லிட்ரேச்சர், இலக்கியம். இந்த 4த்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் சிறந்தவங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா நியமனம் பண்ணுவார். சரிங்களா? 12 பேரை நியமனம் பண்ணுவார். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்திய அரசியல் அமைப்பின் இருதயமும் உயிருமாக கருதப்படும் விதி என்ன விதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 30, 31, 32, 33. இருதயம் உயிருமாக கருதப்படும் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32வது விதி. அம்பேத்கரே அதை சொல்லியிருப்பார். அம்பேத்கர் தான் வந்து
என்ன பண்ணார், அரசியலமைப்பை உருவாக்குனவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அவர் தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, விதி 32 இந்திய அரசியலமைப்போட இருதயமும் உயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா 32 விதிக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோர்ட்டில் கேஸ் போடலாம். நம்ம அடிப்படை உரிமைகள் வந்து என்னென்னா பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளால் கோர்ட்டில் வந்து கேஸ் போட முடியும். இது என்னென்னா உச்சநீதிமன்றத்தில் நம்ம என்னென்னா கேஸ் ஃபைல் பண்ணலாம். இந்த விதிக்கு கீழே என்னோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுது, நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் தான் அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடலாம். உச்சநீதிமன்றம் தான் நம்ம அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிற பாதுகாவலர், சரிங்களா? அதில் வந்து கேஸ் போடலாம். இதுவே வந்து விதி 226க்கு கீழே என்னென்னா உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடலாம். விதி 32னா உச்சநீதிமன்றம், விதி 226னா உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடலாம், சரிங்களா? உயர்நீதிமன்றம்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஹைகோர்ட் இருக்குல்ல, அதுலேயும் வந்து கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்திய அரசியலமைப்போட இருதயமும் உயிருமாக கருதப்படும் விதி அப்படின்னு வந்து இதை சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் எதை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழே வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, கட்சி தாவல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து தகுதி நீக்கம் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எம்எல்ஏ எம்பிலாம் இருக்காங்களே, அடிக்கடி கட்சி தாவறவங்கள நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், தகுதி நீக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. 52வது சட்ட திருத்தம் எந்த வருஷம்னா 1985வது வருஷத்தில் வந்துச்சு. 52வது சட்ட திருத்தத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக இதில் வந்து 2003வது வருஷம் 91வது சட்ட திருத்தத்தில் ஒரு சின்ன விஷயம் வந்து மாற்றிருப்பாங்க. சரியா? அது என்னன்னு பார்ப்போம். 91வது சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து வேறு கட்சிக்கு போயிட்டார், ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கட்சிக்கு போயிட்டார் அப்படின்னு வச்சுப்போம். அந்த மாதிரி போயிட்டார் அப்படின்னா அவரோட எம்எல்ஏ பதவி வந்து இவங்க வந்து நீக்கிடலாம், டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம் எம்எல்ஏ பதவியிலேருந்து. ஆனால் இன்னொரு விஷயம் அப்படின்னா, அவர் சப்போஸ் மினிஸ்டராக இருந்தார் அப்படின்னு வச்சுப்போம், ஒரு மினிஸ்டராகவும் இருக்கார் அப்படின்னா ஏற்கனவே வந்து என்னென்னா இதில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. என்னென்னா எம்எல்ஏ எம்பி பதவியில் இல்லைனாலும் அவர் ஒரு 6 மாதம் வரையும் மினிஸ்டராக இருக்கலாம். ஆனால் அவர் வந்து எம்எல்ஏ பதவியிலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களே தவிர மினிஸ்டர் பதவியிலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ண விஷயம் இல்லாமல் இருந்துச்சு, ப்ரொவிஷன் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த 91வது சட்ட திருத்தத்தில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அவரை அப்படி வந்து இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிட்டா அப்படின்னா, இந்த மாதிரி கட்சி மாதிரி ஒருத்தரை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கோம், தகுதி நீக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவருடைய எம்எல்ஏ பதவியோட அவரோட அமைச்சர் பதவியும் பறி போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த 91வது சட்ட திருத்தத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் தான் 91வது சட்ட திருத்தமும் கூட. இந்த 91வது சட்ட திருத்தத்தில் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அமைச்சரவை இருக்குல்ல, மொத்த அமைச்சரவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவையோட மொத்த உறுப்பினரோட எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்திய நாட்டு பாராளுமன்றத்தோட மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 பேரை வந்து 100% அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் ஒரு 15% பேர் தான் 15% எடுத்தால் எவ்வளோ நம்பர் வருதோ அதுக்குள்ளே தான் அமைச்சரவையை வந்து உருவாக்கணும். அதுக்கு மேலே வந்து அமைச்சரவையை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எல்லோரும் இஷ்டத்துக்கு என்னென்னா நிறையா பேர் அமைச்சர்களாக வந்து என்னென்னா கொண்டு வராங்க, அதனால் கொண்டு வந்தது தான் இந்த சட்ட திருத்தம். சரிங்களா? இந்த மாதிரி பாராளுமன்றத்துக்கு மட்டும் இல்லை, சட்டமன்றத்துக்கும் இது செல்லுபடியாகும். சட்டமன்றத்துக்கும் 15% கீழே தான் வந்து என்னென்னா அமைச்சரை வந்து என்னென்னா போட்டுக்கலாம், அதுக்கு மேலே போட முடியாது. தமிழ்நாட்டு சட்டமன்றம் படி பார்த்திங்கன்னா 234 இதை வந்து 100% எடுத்துப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து 100% எடுத்துக்கிட்டு 15% வந்து எவ்வளோ பேர் வருதோ அதுக்கு கீழே தான் வந்து என்னென்னா மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம நிறையா முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.